அப்பாவும் கிருபைகளா அணைத்து கொண்டீரே. எல்லாரும் சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து, அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது. தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும். தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பா உன் கிருபைகளா காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளா காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளா காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளா அழைத்து கொண்டீரே. அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் தேவ கிருபை கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பார்த்து அப்படியே ஆவியில நிறைஞ்சு பாடலாமா? கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, உங்க 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 கிருபை. கிருபை தந்தி தேவா, உங்க தயவை தந்தி தேவா. ஒரு கிருபை தந்தி தேவா, தயவை தந்தி தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தி, புதிய கிருபையால் என்னை நிறைத்தி. சொல்லுங்க. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தி, புதிய கிருபையால் என்னை நிறைத்தி. புது கிருபை தந்தி தேவா, உங்க தயவை தந்தி தேவா. கிருபை தந்தி தேவா, உங்க தயவை தந்தி தேவா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தந்தி தேவா, வெட்கத்துக்கு பதிலாக
கண்களை மூடி கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை 2025 உங்க கிருபையின் மூலமாய் களிப்பை தந்தீரேவா. புது கிருபை புது கிருபை இந்த நேரத்தில் அப்பா தயவை தந்தீரேவா. உங்க கிருபை தந்தீரேவா. தயவை தந்தீரேவா. ஆனந்தத்தில் என்னை நடத்தி புரிய கிருபை என்னை நிறைத்தி புரிய. Thank you Lord for your wonderful grace. புது கிருபை தேவா. உங்க கிருபை தந்தீரேவா. புது கிருபை உங்க தயவை. கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் இந்த 2025 தாவீதுக்கு அருகில் அந்த கிருபையை எங்கள் மேல் ஏராளமாய் நீர் பொழிய பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. நீங்க அளவில்லாம உங்க கிருபையை கொடுக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. கவுண்ட்லெஸ்ஸா எண்ணி முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கிருபையால் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த கிருபைக்கு நாங்க எவ்வளவேனும் பாத்திரர்கள் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நிறைத்து 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 ஒவ்வொரு நாளும் நீர் நடத்த போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதின் மேல் எப்படி அந்த கிருபையை நீர் கொடுத்தீரோ அதே கிருபை எங்களுக்கு நீர் இந்த ஆண்டு கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இது கிருபையின் ஆண்டாய் நீங்க எங்களுக்கு டிக்ளேர் பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டு நாங்கள் எல்லாவற்றையும் அதுவே கிருபையால் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம், கிருபையால் நாங்கள் ஜெயிக்கிறோம். எங்கள் பலனை சார்ந்து கொள்ளாமல் தாவீது எப்படி தன்னுடைய பலன் ஆண்டவரே, குதிரையின் பலனை ஆண்டவரே, அப்பா ரதங்களின் பலனை, ஈட்டியின் பலனை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவருடைய கிருபையை அனுபவித்தானோ அப்படியே எங்களையும் உம்முடைய கிருபையை சார்ந்து நீர் வாழ வைக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உம்முடைய ராஜ்யத்திற்காய் நாங்கள் ஓடுவதற்கு, உம்முடைய அதுவே ராஜ்யத்தில் நாங்கள் பணி செய்வதற்கு, உம்முடைய ராஜ்யத்தின் கிரியைகளை நாங்கள் செய்து முடிப்பதற்கு, அனுதினமும் உம்முடைய அழைப்பில் ஓடுவதற்கு உம்முடைய கிருபையின் ஆண்டு எங்களுக்கு மேல் பெருகுகிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் ஆண்டு எங்கள் மேல் பெருகுகிறது. அந்த கிருபையின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெற்றவளே என்று மரியாதை அழைக்கப்பட்டார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்றவர்களாய் இருக்க போகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்றவர்களாய் இருக்க போகிறோம். எப்படி ஒரு கன்னியின் வயிற்றில் இந்த கிருபை பெற்றவருடைய வயிற்றில் ஆண்டவரே அப்பா ஒரு குமாரன் பிறந்தீரோ அதே போல முடியாதவைகள் இந்த கிருபையினால் இந்த 2025 எங்க வாழ்க்கையில் எல்லாம் சாத்தியமாகிறது, எல்லாம் கூடுகிறது, எல்லாம் மாறுகிறது, எல்லாம் நடக்கிறது. கர்த்தரால் எல்லாம் கூடுகிறது. விசுவாசிக்கிற உம்முடைய கிருபையை விசுவாசிக்கிற, உம்முடைய தயவை விசுவாசிக்கிற, உம்முடைய பேரன்பை விசுவாசிக்கிற எங்களால் எல்லாம் கூடுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம், நடக்காதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம். தடைகளே இல்லாத ஆண்டு. தடைகள் வந்தாலோ அதன் மேல் அன்றே நாங்கள் கடந்து சென்று பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எங்களுக்கு முன்பாக நீ சம பூமி, தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு முன்பாக நீ சம பூமி அப்படின்னு சொல்லி அன்றே கிருபை 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 என்று ஆர்ப்பரிக்க பண்ணுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையில் ஆர்ப்பரிக்கிற ஆண்டு இந்த ஆண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம். கிருபையினால் நாங்கள் கலிகூறுகிற ஆண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட எப்போதும் இருக்கிறதை நாங்கள் உணர்கிற ஆண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த கிருபை எங்களை விட்டு விளங்குறதே இல்லை. தாவீது சொல்றான், நன்மையும் கிருபையும், இந்த கிருபையை ருசித்த அந்த தாவீது, நன்மையும் கிருபையும் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னை பின்தொடர்கிறது. அதுவரை எங்களை பின்தொடர்கிறது. இந்த 365 நாட்களும் பின்தொடர்கிறது. இன்றையிலிருந்தே கிருபை எங்களை தொடர ஆரம்பித்து விட்டது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை எங்களை வாழ வைக்கிற கிருபை, எங்களை நடத்துகிற கிருபை, எங்களை மன்னிக்கிற கிருபை, மீண்டும் மீண்டும் மன்னிப்பின் விடுதலைக்குள் நடத்தி செல்லுகிற கிருபை, குற்ற மனசாட்சி நீங்க செய்கிற கிருபை, ஊன்றி
அதுவே காலூன்றி வேரூன்றி நிற்க செய்கிற கிருபை, எழும்பி நிற்க செய்கிற கிருபை, நடத்தி செல்லுகிற கிருபை, அப்பா கர்த்தருக்காய் பிரகாசிக்க செய்கிற கிருபை, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் மறந்து கர்த்தருக்கென்று பிரகாசிக்க எங்களை எழும்ப பண்ணுகிற கிருபை, சுயத்தை சாகடிக்க எங்களுக்கு உதவுகிற கிருபை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கென்று வாராமல் தேவனுக்கென்று வாழ வைக்கிற கிருபை என்று சொல்லுகிறோம். தேவனுக்கென்று வாழ வைக்கிற கிருபை சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது எப்படி ஜனங்களுக்காய் வாழ்ந்தானோ அதே போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் வாழுகிற ஆண்டு என்று நாங்கள் சொல்லுகிற ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று நாங்கள் வாழ போகிற ஆண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்கு என்று வாழ்வதை மறந்து கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற அடரே மலை மேல் உள்ள பட்டணமாய் எங்களை இந்த கிருபை நிறுத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு அதிகமாய் நாங்கள் பிரகாசிக்க போகிறோம். உங்களுடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்கிறப்போ அதிகமாய் எங்களை பிரகாசிக்க செய்கிற அதற்காக நன்றி. எரிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரிகிற திரியை அணையாதவரே, நாங்கள் மங்கி எரிகிறவர்கள் அல்ல, நெறிந்த நாளல் அல்ல. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் நாட்டப்பட்டிருக்கிறோம். பச்சையான ஒளிவமர கன்றுகளை போல இருக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் விருட்சங்களாய் நாங்கள் இருக்கிறோம், நீதியின் விருட்சங்களாய் இருக்கிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. கிருபையினாலே நாங்கள் நீதியின் விருட்சங்களாய் இருக்கிறோம். கனி கொடுக்கிற மரங்களாய் நாங்கள் இந்த ஆண்டு இருக்க போகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கிருபையுடைய அந்த கான்ஸ்டன்ட் சப்ளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அப்படியே அதுவே உங்களுடைய கிருபையில நிறைஞ்சு கொண்டே இருக்கிற ஆண்டு நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்திக் கொள்ளாமா? இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிருபையின் அபிஷேகத்தை அதுவே நான் இப்பொழுதே கட்டவிழ்கிறேன். அனாயிண்டிங் ஆஃப் கிரேஸ் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தர் மேலும் இப்பொழுதே இறங்குவதாக ஆண்டவரே. டச் ஹோலி ஸ்பிரிட் எல்லாரையும் நீங்க நிறைக்கிறதுக்காக நன்றி அப்பா. சாமுவேல் எப்படி அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினானோ அந்த சிறு பையன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட கண்டுகொள்ளப்படாத அந்த மகனின் மேல் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருந்ததனாலே அன்றைக்கு சாமுவேல் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணும்படிக்கு நீர் சாமுவேலை அனுப்பினீர். அப்படி இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர். நீர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான இந்த புதிய ஆண்டு ஒரு புது பலன், ஒரு புதிய அபிஷேகம், புதிய கிருபை இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் உடைகிறது. அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன். சிந்தனையில் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. சித்தத்தில் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. உணர்வுகள் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. அதே கிருபையின் அபிஷேகம் அனாயிண்டிங் ஆஃப் கிரேஸ் குடும்பத்துக்குள் பாய்ந்து செல்லுகிறது ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது, வேலையில் கடந்து வருகிறது, பொருளாதாரத்தில் கடந்து வருகிறது, ஊழியத்தில் கடந்து வருகிறது, பணத்தில் கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தால் 2024 கடைசி நாள் வரையிலும் இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்த தடைகள் எல்லாவற்றின் மேலும் உம்முடைய கிருபையின் அபிஷேகம் இப்பொழுதே கடந்து வருகிறது. இன்று கண்ட எகிப்தியர்களை 2024 பார்த்த எகிப்தியர்களை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நிலைவர பண்ணுகிறவர், நீ நிலை நிறுத்துகிறவர். அப்பா அசையாமல் உறுதியுடன் இருக்கும்படிக்கு அதுவே உங்களுடைய கிருபையின் மேல் ஒவ்வொருவரும் நம்பிக்கை வைக்கும்படிக்கு இப்பொழுது அந்த விசுவாசத்தின் அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உங்களுடைய கிருபையின் மேலே விசுவாசம் எழும்புகிறது. எங்களுடைய கிரியைகள் அல்ல, உங்களுடைய கிருபையை சார்ந்து கொள்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொருவரும் எழும்புவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையை என்ஜாய் பண்ண வைக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பில் கலிகூற பண்ணுகிறீர், உங்களுடைய அன்பில் கலிகூற பண்ணுகிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. பிரியமே ரூபவதி என்று அதுவே உங்களுடைய அன்பில் கலிகூற பண்ணுகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்குள் கலிகூறுகிற அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். எல்லா கவலையின் ஆவி, துக்கத்தின் ஆவி இந்த 2025 உனக்குள் இருக்க போவதே இல்லை. Joy, I release joy, anointing of joy, oil of gladness on everyone, Jesus. எல்லார் மேலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், அப்பா உம்மை துள்ளி குதித்து ஆராதிக்கிற அபிஷேகம் இனி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முடங்கி கிடப்பது இல்லை. இப்பொழுதே துள்ளி குதித்து எழும்புகிற அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ஜெபத்திலே அப்பா அக்கினியாய் பற்றி எரிகிற அபிஷேகம், ஆராதனையில் அக்கினியாய் பற்றி எரிகிற அபிஷேகம்
தேவன் மேல் அன்பில் அக்கினியாய் பற்றி எரிகிற அபிஷேகம். Thank you Lord. Thank you Lord. இந்த வருடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இவ்வளவு நேரம் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், ஒரு விசேஷித்த கிருபையை பிரசனத்தில் ஏற்கனவே அதை சொன்னாரு. ஒரு விசேஷித்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்க விசுவாசிச்சா இந்த 1ஆம் தேதி முதல் நாளிலிருந்தே அதை நீங்க அனுபவிக்க முடியும். அது என்னன்னா, இதுவரையும் இல்லாத அளவுக்கு நீங்க சோதிச்சு பாருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரையும் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். யார் அந்த காரியத்தை குறித்து எல்லாரும் அந்த பந்தியில, கடைசி பந்தியில ஆண்டவரிடத்துல யாரா இருக்கும் யோசிக்கிறாங்க. ஆனா யோவான் இடத்துல சொல்லி அது யார் என்று நீ கேட்டு சொல்றாங்க. ஏன்னா யோவான் அவர் மார்புல சாய்ந்து கொண்டு அவர் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க விசுவாசிச்சா, நீங்க ஆசைப்பட்டா, நீங்க எதிர்பார்த்தா 2025 அவர் மார்போடு சாய்ந்து கொண்டு அவர் சத்தத்தை அப்படியே கிளியரா ஆசையோடு அன்போடு, அவர் அழுதா நம்மளும் அழுகிறது, அவர் சிரிச்சா நம்மளும் சிரிக்கிறது, அவர் ஆரவாரத்தோடு இருந்தார் நம்மளும் ஆரவாரத்தோடு இருக்கிறது, ஜனங்களுக்காய் அவர் பரிதபிச்சா நம்மளும் பரிதபிக்கிறது. அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர், அப்படி ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் இந்த ஆண்டு நம் மீது கட்டவிருக்கிறார். தேங்க்யூ. அதை அப்படியே பெற்றுக் கொள்ளலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுங்க. அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகிறது. நம்முடைய ஆவிக்குரிய காதுகளில் இருக்கிற எல்லா அடைப்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கர்த்தர் வெளியேற்றுகிறார். தேவதூதர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். நான் தெளிவா சொல்றேன், கர்த்தர் காட்டுகிறத சொல்றேன். ஒரு ஆபரேஷன் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காதுகளில் இருந்து அந்த செவி திணவு இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்டவைகள் எல்லாம் இப்பொழுதே வெளியேறி அவருடைய சத்தம் நமக்கு உண்டாகிறது. என் பிரியமே என்று அவர் கூப்பிடுகிற சத்தம், இரவிலே அவர் கூப்பிடுகிற சத்தம், அவர் ராட்சாமத்தில் அவர் கூப்பிடுகிற சத்தம், பகல் வேளையிலே அந்த குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாள் இடத்தில் அவர் உலாவினது போல நம் மத்தியில் இரவும் பகலும் அவர் உலாவிக் கொண்டே இருப்பார். அவருடைய சத்தம் 24 மணி நேரம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா காரியங்களுக்கும் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் சத்தத்தை கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க அவருக்கு, நன்றி சொல்லுங்க. எனக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு கேளுங்க. எனக்கு இந்த வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. நான் இத்தனை வருடம் எவ்வளவோ சத்தத்தை கேட்டிருக்கேன், யார் யாரோட சத்தத்தையோ கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த ஆண்டு என் காதுகளில் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். என் நேசருடைய சத்தம், என் மனவானுடைய சத்தம், என்னுடைய அன்பின் மனவானுடைய சத்தம், என் தகப்பனுடைய சத்தம், என் அப்பாவுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தேங்க்யூ லார்ட். ஹalleluya. யாந்தனா மாஷகனா பலபலோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. காற்று அடிக்க போறதில்லை, மனைவியும் பார்க்க போறதில்லை. அப்படின்னா பிசிக்கலா நம்ம கண்ணு பார்க்கிற மாதிரி எதையுமே நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எப்படின்னா அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையினால. நேச்சுரலா எதையுமே நம்ம நம்ப போறது இல்லை. இதனால நடக்குமா, இவங்கனால நடக்குமா? இல்ல இல்ல. இந்த ஆண்டு சூப்பர் நேச்சுரலா அவருடைய கிருபையின் மூலமாய் சகலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய கிருபையின் மூலமாய் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய குளங்கள் காற்றுனாலேயோ மழையினாலேயோ நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எந்த சோர்ஸ்னாலேயோ நிரம்ப போறதில்லை. அவருடைய கிருபையை கொண்டு நம்முடைய குளங்களை அவர் நிரப்புகிறார். அவருடைய குளங்களை அவர் நிரப்புகிறார். நம்ம காற்றையும் மழையும் பார்க்காம அவரையே நோக்கி பார்க்கிற ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்க போகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
நன்றி அப்பா. அப்படி அமைதியா ஒரு நிமிஷம் காத்திருக்கிறோம். ஒரு பிரசனத்துல அமைதியா ஒரு நிமிஷம் பிரசனத்தை அப்படியே உணர்ந்த வரலாம். எதையும் யோசிக்காதீங்க. இந்த நேரத்தில் அப்படியே கண்கள் மூடி அப்பாவுக்கு விட்டுட்டு Thank you, Jesus. யாக்கோபு தலைக்கு கல்லை வைத்து படுத்திருந்த பொழுது அவனை சந்தித்த தேவன். ஈசாக்கு பஞ்ச காலத்துல கிளம்பின பொழுது அவனை சந்தித்த தேவன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆண்டு பல முறை கர்த்தர் நம்மை சந்தித்து நம்மோடு முகமுகமாய் பேச போகிறார். மோசேக்கு முச்செடியின் நடுவில் தோன்றினவர் நம் மத்தியில் தோன்ற போகிறார். தேங்க்யூ. எப்பெல்லாம் நீங்க என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு குழப்பமா இருக்கீங்களோ, இந்த ஆண்டு கர்த்தர் அவருடைய டைரக்ட் என்கவுண்டர் அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து, தெளிவான மனநிலையை கொடுத்து, தெளிவான சத்தத்தை உங்களுக்கு கொடுத்து, காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி தெளிவுபடுத்துவார். இனி குழப்பமே இருக்க போகிறது இல்லை. ஒருவேளை குழம்பி இருந்தீங்கன்னா அங்கே கர்த்தர் சருதியாய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து அந்த ஸ்பெஷல் என்கவுண்டரை கொடுத்து கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆபிரகாமை என்று அழைத்த தேவன், ஈசாக்கே என்று கூப்பிட்ட தேவன், யாக்கோபே என்று கூப்பிட்ட தேவன், தன்னுடைய ஆடுகளின் பெயரை அறிந்து அவைகளை பெயர்களை சொல்லி கூப்பிட்ட தேவன், நம்முடைய பெயரை அழைத்து இந்த ஆண்டு கூப்பிட்டு நம்மோடு முகமுகமாய் அவர் பேச போகிறார் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன் சொல்லுங்க. சத்தத்துக்காக நான் காத்திருக்கிறேன். முகமுகமாக தரிசிக்க போறேன். தூதர்களை நாங்க பார்க்க போறோம். அதுவே பரலோக அனுபவங்களை இந்த 2025 முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு மேலாக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் நாங்கள் அதுவே டைரக்ட் ஆக்சஸோட, பரலோகத்தோட டைரக்ட் ஆக்சஸோட ஒவ்வொரு நாளும் வாழ போகிறோம். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா. தாவீது கருவில் நிச்சயமான கிருபைகளை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.